அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கதிர். மர்மங்கள் விளக்கப்படுமா, மர்மங்கள் நீடிக்குமா அப்படின்னு நிறைய பெண்கள் வாழ்க்கையில போயிட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணோட கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவங்களோட சோல் பாக்ஸ் இன்டர்வியூ தான் நம்ம பார்க்க போறோம். தற்கொலை செய்து கொண்ட பெண் என்ன காரணம் என்று இன்று வரைக்கும் அவங்க குடும்பத்துல யாருக்கும் தெரியல. சாப்பிட்டு சந்தோஷமா பேசிட்டு அவங்களோடவே தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு பார்த்தா அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு ஒரு கயிற்றுல தொங்கின ஒரு நிலையில பெற்றோர்கள் பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த வழியை தான் சீதாலட்சுமி ரங்கசாமி அப்படிங்கிறவங்க சந்திச்சிருக்காங்க. சீதாலட்சுமி ரங்கசாமி அப்படிங்கிற ஒரு ஆத்மாக்கிட்ட தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். நிறைய மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கு. வாழ்க்கையில் ஓடி ஓடி உழைச்ச பொண்ணு, குடும்பத்துக்காகவே வாழ்ந்த பொண்ணு, பல விஷயங்களை தனக்குள்ளேயே போட்டு புதைச்ச பொண்ணு. அந்த பொண்ணோட இருப்பில் இவ்வளோ மர்மங்கள் இருக்கா? என்ன மர்மம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோக்குள்ளே போய் தான் ஆகணும். அவங்க குடும்பமும் அந்த மர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆசையாக இருக்காங்க. அவங்களோட இறப்பான காரணத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி இது யாரையும் நம்ப வைக்கும் நோக்கமும் இல்லை, யார் மீதும் என் நம்பிக்கையை திணிக்கும் நோக்கமும் இல்லை. நம்பியவர்களுக்கு நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இது நம்பிக்கை இல்லாத விஷயம். யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தலன்னு சொல்லிக்கிட்டு வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் சீதாலட்சுமி ரங்கசாமி. ஹாய் சீதாலட்சுமி ரங்கசாமி. ஹாய் சீதாலட்சுமி ரங்கசாமி. ஹாய் சீதாலட்சுமி ரங்கசாமி. சொல்லுங்க சீதாலட்சுமி ரங்கசாமி, உங்களோட இறப்பு எப்படி நடந்துச்சு? சீதாலட்சுமி உங்க இறப்புக்கான காரணம் உங்க இறப்புக்கான காரணம் என்ன சீதாலட்சுமி? உங்களுக்கு இறப்புக்கான காரணம் என்ன சீதாலட்சுமி? முக்கிய காரணம் என்ன? யார் யார் காரணம்? உங்க இறப்புக்கு யார் யார் காரணம்? நீங்களே தான் தற்கொலை பண்ணிக்கிட்டீங்களா? அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு? அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு சீதாலட்சுமி? அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு? எதுக்காக இந்த திடீர் முடிவு எடுத்தீங்க சீதாலட்சுமி? அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு? எதுக்காக இந்த திடீர் முடிவு சீதாலட்சுமி? இந்த திடீர் முடிவு எதுக்காக எடுத்தீங்க சீதாலட்சுமி? மிரட்டல். எதை வச்சு உங்களை மிரட்டினாங்க சீதாலட்சுமி? எதை வச்சு உங்களை மிரட்டினாங்க சீதாலட்சுமி? எதை வச்சு உங்களை மிரட்டினாங்க சீதாலட்சுமி? நீங்க பயப்பட காரணம் என்ன சீதாலட்சுமி? சீதாலட்சுமி உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். எதை வச்சு நீங்க பயந்தீங்க? எதற்காக பயந்தீங்க சீதாலட்சுமி? ஓகே, இந்த தலைமுறையில் இருக்கிற பெண்களுக்கு நீங்க சொல்ல விரும்பும் தகவல் என்ன சீதாலட்சுமி? எப்படி பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும் சீதாலட்சுமி? பெண்களுடைய பாதுகாப்புக்கு என்ன பண்ணணும் சீதாலட்சுமி? பெண்களுடைய பாதுகாப்புக்கு என்ன பண்ணணும் சீதாலட்சுமி? உங்களுடைய ஆத்மா இப்ப எங்க இருக்கு? உங்களுடைய ஆத்மா இப்ப எங்க இருக்கு சீதாலட்சுமி? உங்களுடைய ஆத்மா இப்ப எங்க பயணிச்சிட்டு இருக்கு சீதாலட்சுமி? உங்களுடைய ஆத்மா, வேர் இஸ் யுவர் சோல் சீதாலட்சுமி? உங்க குடும்பத்துல யாருக்காவது ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டா யாருக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க சீதாலட்சுமி? உங்க குடும்பத்துல யாருக்காவது ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யாருக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க சீதாலட்சுமி?
என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க சீதாலட்சுமி? என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க சீதாலட்சுமி? உங்க இறப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு உங்க குடும்பத்துல ஆர்வமா இருக்காங்க. யார் காரணம் உங்க இறப்புக்கு? அவருடைய பேரை தெளிவா சொல்லுங்க சீதாலட்சுமி. உங்களுடைய இறப்புக்கு காரணமானவர் பெயரை தெளிவா சொல்லலாம் சீதாலட்சுமி. உங்க அப்பா ரங்கசாமி ரொம்ப ஓகே சீதாலட்சுமி, ஓகே. ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் எங்ககிட்ட பேசினதுல எங்களுக்கும் சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி சீதாலட்சுமி. மீண்டும் நாங்கள் உங்ககிட்ட பேசுகிறோம். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம் சீதாலட்சுமி. நன்றி, வணக்கம். ஓகே சீதாலட்சுமி, பாய். மர்மங்கள் இருக்குது, மர்மங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது. விலகுமா அப்படின்னா அது கேள்விக்குறியாவே தான் இருக்குது. ஜஸ்டிஸ் ஃபார் சீதாலட்சுமி. அதே மாதிரி எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். சீதாலட்சுமி மாதிரி இன்னொரு சீதாலட்சுமி வரக்கூடாது. எல்லாருடைய ஆத்மாவும் சாந்தி அடையணும் அப்படின்னு நம்ம கடவுளை வேண்டிக்கிட்டு மீண்டும் இந்த பூமியில் வாழும் அனைத்து பெண்களும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துட்டு தான் இந்த பூமியை விட்டு போகணும்னு கடவுளை வேண்டிக்கலாம். அனைவருமிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதிர் விளாக் சேனல். நம்ம கதிர் விளாக் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சோல் பாக்ஸ் இன்டர்வியூ யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே திட்டி தீர்த்த ஒரு மனிதர் தான். அவரை திட்டாத மனிதர்கள் இங்கே யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும். அவருடைய திரைப்படத்தை பார்த்துட்டு அவரை திட்டாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களால் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வில்ல நடிகர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரம்மி ரெட்டி அவர்கள் தான். அம்மன் படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக நடிச்சிருப்பார். அம்மன் படத்தில் அவருடைய வில்லத்தனத்தை பார்த்துட்டு ரொம்பவே மக்கள் ஆக்ரோஷமாக அவர் திட்டியிருக்காங்க. நிறைய இடங்களில் அவர் நிறைய இன்டர்வியூவில் சொன்ன விஷயம், நான் பொதுவெளியில் போகும்போது கூட என்ன நிறைய பேர் திட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாரு. அவ்வளோ ஒரு அற்புதமான மனிதர், அவ்வளோ ஒரு சிறந்த நடிகர். அவர் இன்னைக்கு இல்லை. அவர்கிட்ட நம்ம பேச போகிறோம். அவர் என்ன சொல்கிறாருங்கிறத வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி, இது முழுக்க முழுக்க உண்மை, இது நம்பிக்கைக்குரிய விஷயம், இது அனைவராலும் நம்பப்பட வேணும். நான் எந்த இடத்துலையும் கட்டாயம் படுத்தலை. என் நம்பிக்கை யார் மீது நான் திணிக்கவும் ஆசைப்படலைங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரம்மி ரெட்டி அவர்கள் என்ன சொல்கிறாருங்கிறத வீடியோக்குள்ளே போய் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஹாய் ஆக்டர் ரம்மி ரெட்டி. ஹாய் வில்லன் ஆக்டர் ரம்மி ரெட்டி. வேர் இஸ் யுவர் சோல் ரம்மி ரெட்டி? வேர் இஸ் யுவர் சோல் ரம்மி ரெட்டி? உங்கள் ஆத்மா உங்களுடைய ஆத்மா உங்களுடைய ஆத்மா என்ன மனநிலையில் இருக்கு ரம்மி ரெட்டி சார்? உங்களுடைய ஆத்மா என்ன மனநிலையில் இருக்கு? உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் தகவல் என்ன ரம்மி ரெட்டி சார்? உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா ரம்மி ரெட்டி சார்? ப்ளீஸ் டெல் மீ ரம்மி ரெட்டி சார். வெயிட்டிங். ரம்மி ரெட்டி சார் வெயிட் பண்ணுறோம். ப்ளீஸ் பேசுங்க. ஆத்ம உலகம் எப்படி இருக்கு ரம்மி ரெட்டி சார்? ஆத்ம உலகம் எப்படி இருக்கு ரம்மி ரெட்டி சார்? ஆத்ம உலகம் எப்படி இருக்கு ரம்மி ரெட்டி சார்? நீங்க அம்மன் படத்துல நடிச்ச ஒரு நீங்க அம்மன் படத்துல பார்த்த அந்த அம்மன் உண்மையிலேயே கடவுளா இருக்காங்களா? மேல் உலகத்துல கடவுளா இருக்காங்களா? மேல் உலகத்துல கடவுள் இருக்கா?
நீங்கள் பார்த்த அம்மன் அங்கே இருக்கா? ரம்மி ரெட்டி, நீங்கள் பார்த்த அம்மன் அங்கே இருக்கா? ரம்மி ரெட்டி, நீங்கள் பார்த்த அம்மன் அங்கே இருக்கா? ரம்மி ரெட்டி, வெயிட்டிங் சார், ப்ளீஸ் ஆன்சர் மீ. நீங்கள் பார்த்த டெல் மீ அபவுட் யுவர் ஃபேமிலி. கம்யூனிட்டி சார், டெல் மீ அபவுட் யுவர் ஃபேமிலி. உங்கள் ஃபேமிலிக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆத்ம உலகத்தில் சௌந்தர்யா மேடமை பார்த்தீங்களா? ரம்மி ரெட்டி சார், ஆத்ம உலகத்தில் அம்மன் படத்தில் உங்கள் கூட நடித்த சௌந்தர்யா மேடமை பார்த்தீங்களா? ரம்மி ரெட்டி சார், திரைத்துறைக்கு ஆத்ம உலகத்தில் அம்மன் இருக்காங்களா? நீங்கள் பார்த்த அதே சக்தியோட அம்மன் இருக்காங்களா? நீங்கள் நடித்த நடிப்பு அங்கே உண்மையாக இருக்கா? உங்கள் ரசிகர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் தகவல் என்ன? உங்கள் ரசிகர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் தகவல் என்ன? ரம்மி ரெட்டி சார், நீங்கள் உங்கள் ரசிகர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ரம்மி ரெட்டி சார், உங்கள் ரசிகர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? ரம்மி ரெட்டி சார், ப்ளீஸ் டெல் மீ. உங்கள் ரசிகர்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆத்ம உலகம் உங்களுக்கு எப்படி இருக்குது? ரம்மி ரெட்டி சார், உங்களுக்கு ஆத்ம உலகம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை கஷ்டமாக இருக்கா, இல்லை ஆத்ம தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி ரம்மி ரெட்டி சார், ரொம்ப நன்றி. உங்ககிட்ட பேசுனதுல சந்தோஷம். மறுபடியும் உங்ககிட்ட பேச வாய்ப்பு கிடைத்தா அது எங்கள் புண்ணியம். ரொம்ப ஓகே, பாய் ரம்மி ரெட்டி சார், பாய் ரம்மி ரெட்டி சார், பாய். கண்டிப்பாக மறுபடியும் பேசுவோம். பாய். ஒரு சிறந்த நடிகர் இப்போ இல்லை, இருந்தாலும் அவருடைய நினைவுகள் நம்மகிட்ட தான் இருக்குது. அதுக்கு பொறுப்பு கதிர் விலாக் சேனல் அப்படின்னு நம்ம எல்லாருமே சந்தோஷமாக பெருமையாக சொல்லிக்கலாம். அவருடைய நினைவுகள் பகிர்ந்துக்கிற ஒரு விஷயமா நான் இதை பார்க்குறேன். நீங்களும் அதே மாதிரி பார்த்துக்கலாம். பட் யாரையும் கட்டாயப்படுத்தலை. என் நம்பிக்கை யார் மீதும் துணிக்க எனக்கு ஆசையும் இல்லை, விருப்பம் இல்லைன்னு சொல்லிக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் கதிர். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். பாய்.